சாய்ஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நான் உங்களின் சரவணன். பயிற்சியாளர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கணக்கு பார்க்க இருக்கோம். அதாவது ரீசனிங் டைப்பில் ஒரு தலைப்பு, அதாவது டைஸ் பகடை, வெர்பல் மற்றும் நான் வெர்பல் ரீசனிங். பொது இந்த தலைப்பின் கீழே ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருந்தால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அச்சு பிசகாமல் வினாக்கள் கேட்குறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ பகடை கணக்கும் இதுக்கு விதி விலக்கல்ல. முதல் பகடைன்னு என்னென்னு தெரியணும். பகடையில் மொத்தம் 6 பக்கங்கள் இருக்குன்றது நம்மளால் தெரியும். அது நம்ம கண்ணுக்கு 3 பக்கம் தான் தெரியும், மற்ற 3 பக்கம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஞானக்கண்ணு இருந்தால் தான் மற்ற 3 பக்கம் தெரியும். ஆமலைங்க, நம்ம பார்க்குற பறையில் 3 பக்கம் தான் தெரியும், மற்ற 3 தெரியாது. சரிங்களா? ஓகே. அப்போ தெரிஞ்ச பக்கத்தை அவங்க கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? அந்த பக்கங்கள் ஏதாச்சும் நம்பர் எழுதிட்டு தெரியாத பக்கத்தில் இருக்க என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை குறியீடுகள், டாட்ஸு, லெட்டர்ஸ், இது மாதிரி எதாவது கொடுத்துட்டு அது இன்னொரு பக்கம் என்ன வரலாம்னு கேட்கலாம். இந்த மாதிரி தான் இடம்பெறும். ஸோ பகடையில் மொத்தம் 6 பக்கம் இருக்குது தெரியும். இது மேல் பக்கம், இது மேல் பக்கம், இது அடிப்பக்கம், அடிப்பக்கம் அல்லது இதுக்கு இது எதிர்பக்கம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா சைடு பக்கம் ரெண்டுமே, ஆனால் ஒன்றுக்கு எதிரான பக்கம். இந்த மாதிரி எதிரெதிர் பக்கங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 6 பக்கங்கள் இருக்கும். அது பகடை. இது எல்லாமே தெரிஞ்சது தான். இதை வச்சு எப்படி கேள்வியில் கேட்பாங்க, நேரடியாக ஒரு கொஸ்டின் எடுத்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? இதில் ரொம்ப அடிப்படை விஷயங்களை பார்த்து நேரத்தை வரையும் செய்ய வேண்டாம். நேரடியாக போட்டித் தேர்வுகளில் வினாக்கள் எப்படி கேட்பாங்கன்றதை பார்க்கலாம். இதில் 2-3 வகை இருக்குது. 2 பகடை, 3 பகடை, 4 பகடை கேட்பாங்க. ஸோ 2 பகடையிலேருந்து ஆரம்பிக்கும். நம்ம 2 பகடை எடுத்தோடனே அதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு பகடையின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மேல் பக்கத்தில் 5 இருந்தால் அடிப்பக்கத்தில் இருக்கும் எண் யாது? இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி பகடை கணக்கு கேட்டால் கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்றது 2வது பாருங்கள். என்ன எப்படி சொல்கிறீங்க? உண்மையிலே 2 பகடையிலுமே ஏதாச்சும் காமனாக ஒரு நம்பர் இருக்கா, பொதுவாக ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், 2 பகடையில் காமன் என்ன நம்பர் இருக்குன்னா 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அதை எழுதிக்கிங்க. பொதுவாக அடிப்பக்கத்தில் இருக்கும் எண் அப்படின்னு கேட்டாலும் எதிர்பக்கம்னு கேட்டாலும் ஒன்று தான். அந்த தமிழ் வார்த்தையுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது தப்பாக புரிஞ்சுட்டிங்கன்னு தப்பாக போயிடும். சரி, ஓகே. PS 2 எழுதியிருக்கீங்க அப்படின்னா இப்போ பார்வையில் பார்க்குறப்ப 2 பகடையிலையுமே இந்த 2 தவிர்த்து இன்னும் 2 நம்பர் தெரியுது. இப்போ பார்க்குறப்பே நமக்கு சைடில் தெரியக்கூடிய நம்பர்கள் கண்டிப்பாக இந்த 2க்கு என்னவாக இருக்க வாய்ப்பு கிடையாது, எதிரெண்ண இருக்க வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் பக்க எண்கள் தான். சரி, 2ன் பக்க எண்கள் பார்க்குறப்ப இந்த முதல் பகடையில் இன்னும் 1, 4 இருக்குது. இந்த 2மே எதிரெண்ண இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த 2வது பகுதியில் இருக்கக்கூடிய 3, 6 கண்டிப்பாக எதிரெண்ண இருக்க வாய்ப்பு இல்லை. மொத்தமே 6 முகம்தான். அதில் 2க்கு எதிரெண்ண இருக்க வாய்ப்பு கிடையாது, 1, 4 வாய்ப்பு கிடையாது, 3, 6 வாய்ப்பு கிடையாது. 6 பக்கத்தில் இப்போயே பார்த்தீங்கன்னா 5 பக்கம் வந்துருச்சு. அப்போ இல்லாத பக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற ஒரு பக்கம் இல்லை. அப்போ கண்டிப்பாக அந்த இல்லாத பக்கம்தான் 2உடைய எதிரெண்ணாக இருக்க முடியும். இந்த சூட்சமத்தை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்க சார், கேள்வி 2ன் எதிரெண் கேட்கலையே, 5ன் எதிரெண் தானே கேட்டிருக்காங்க அப்படின்னா 2ன் எதிரெண் 5 அப்படின்னா 5ன் எதிரெண் 2ஆக தான் இருக்கும். இவ்வளோ தாங்க. ஸோ பதில் என்னன்னு பார்க்குறப்ப 5ன் எதிரெண் 2, B இஸ் தி ஆன்சர். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். மொத்தம் 2 பகடை கேட்டால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், 2 பகடையிலையுமே காமன் என்ன நம்பர் இருக்கோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், விடை தானாகவே வரும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர்ஆர்பியில் 2004 கேட்ட ஒரு கேள்வி பாருங்களேன். பக்கங்களில் 1, 2, 3, 4, 5 மற்றும் 6 எண்களை கொண்ட பகடையின் 2 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. படத்தில் 3க்கு எதிர்பக்கம் என்ன? வழக்கம் போல் கேள்வியை கண்டுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், 2லேயுமே காமன் எதாவது நம்பருக்கு பார்க்குறீங்க. 5 அப்படின்ற நம்பர் காமனாக இருக்குது. அப்போ அதை எழுதி வச்சுக்கிறீங்க. இப்போ அதோடைய எதிரின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதோடைய பக்க எண்களை பார்க்குறப்ப முதல் பகுதியில் 2, 6 இருக்குது. அப்போ அது எதிரெண்ண இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்ததில் கவனித்து பார்க்குறப்ப 5க்கு 1, 4 சைடு நம்பராக இருக்குது. அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை. இல்லாத நம்பர் 3, அப்போ 5ன் எதிரெண் 3. கேள்வி கேட்டிருக்குது 3ன் எதிரெண் கேட்டிருக்காங்க. அப்போ 3ன் எதிரெண் 5. அப்போ இதுதான் பதில். பொதுவாக காமன் எந்த நம்பருக்கும் அதுவே பதிலாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்கப்பா. சரி, இதில் வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நம்பர் இல்லாமல் இப்படி டாட்ஸ் வச்சும் கேட்பாங்க. ஒரு பகடின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன.
ஒன்றில் உள்ள பக்கம் அடிப்பக்கத்தில் இருந்தால் மேல் பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை என்ன? இந்த மாதிரி புள்ளி கொடுத்தா புள்ளியோடு செய்யாதீங்க, தப்பாக செஞ்சுருவீங்க. நம்பரை பக்கத்தில் எழுதி பண்ணுங்கள், அப்போ தான் சரியாக வரும். 5 3 4 6 3 2. ஸோ காமன் நம்பர் 3. அதுக்கு தான் நம்ம எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பட் கேள்வி ஒன்று தான், ஒன்றின் எதிர்பக்கம் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் காமன் எந்த நம்பர் இருக்கோ அதை செய்யுங்க. ஸோ ஓகே, 3 எதிர்னு தெரியாது. ஸோ 3 சைடு நம்பர் 2 நம்பர் தெரியும். முதல் பகடையில் 4 5 இருக்குது. அதேமாதிரி ரெண்டாவது பகடையில் பார்த்தீங்கன்னா 3 பக்க எண்களாக 2 6 இருக்குது. ஸோ இல்லாத நம்பர் 1 தான். அப்போ அந்த 1 தான் 3 எதிரெண்ணா இருக்க முடியும். கேள்வி 1 எதிரெண் கேட்டிருக்காங்க. 3 எதிரெண் 1 அப்படின்னா 1 எதிரெண் 3 தான். பதில் பி 3. ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் வச்சும் கேட்பாங்க. அடுத்து இந்த கணக்கு விட்டு கவனிங்க. ஒரு பகடை 2 முறை உருட்டப்பட்டு அதன் நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பகடை ஒன்றில் உள்ளபோது அடிப்பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை என்ன? இதில் கணக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க எது ஆப்போசிட் கேட்கல. அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. பகடை ஒன்றில் உள்ளபோது இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப, இந்த ஒன்றில் இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப அதில் அடிப்பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, மேலே 2 நம்பர் இருக்கா, இந்த 2க்கு அடிப்பக்கம் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது 2 எதிர்ப்பக்கம் கேட்குறாங்க, ஆப்போசிட் சைடு கேட்குறாங்கன்னு அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது தெரிஞ்ச கணக்கு ஈஸி. மற்ற வழக்கம் போல் தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்ததுன்னே நம்பரை நீங்களே போட்டுருங்க. ஸோ 2 3 4 இங்கே இருக்குது, இங்கே 1 2 5 இருக்குது. ஸோ காமன் நம்பர் 2. ஸோ அது எதிரின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் கேள்வியும் கேட்டிருக்காங்க, 2 எதிரும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2க்கு எதிரின்னு தெரியலை. பட் சைடு நம்பர் முதல் பகுதியில் 2 இருக்குது, அது 3 4. ரெண்டாவது பகுதியில் 1 5. ஸோ இல்லாத நம்பர் 6 தான், அதுதான் 2 எதிரெண். அப்போ 2 எதிரெண் 6. சி என்பது பதில். ரைட்டுங்களா? அந்த பகடையை 1 ஸ்டேஜை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு அடிப்பக்கம் கேட்குறாங்க. மேலே 2 இருக்கனால அதுக்கு அடிப்பக்கம் இப்போ நம்ம பார்த்தா 6 தான். ஸோ இப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே, இப்போ 2 பகடை கணக்கில் ஓரளவு தெளிவாக இருப்பீங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி போடுற மாதிரி ஒரு கணக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த 2 பகடையை பாருங்கள். கணக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 புள்ளிகளை கொண்ட பக்கத்திற்கு, 2 புள்ளிகள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. 2 புள்ளிகளை கொண்ட பக்கத்திற்கு எதிர்பக்கம் என்ன? 2க்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. சரி ஓகே, இருக்கட்டும். கேள்வி 2க்கு எதிர்பக்கம், அது இருக்கட்டும். பட் நம்ம இப்போ வழக்கம் போல் காமன் நம்பர் வச்சு தான் பண்ணுவோம். காமன் நம்பர் பார்க்குறோம். இதில் நம்பர் என்ன பாருங்கள், முதல்ல 1 3 5, இதில் 5 4 2. ஸோ அப்படி பார்க்குறப்ப காமன் நம்பர் 5, அதுக்கு எதிர்பக்கம் தான் நம்ம முதல் இடத்துல பார்க்க முடியும். அப்போ இதுக்கு சைடு நம்பர் 1 3 எதிர்பக்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு 2 4 இருக்குது, இதுவும் எதிர்பக்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லாத நம்பர் 6, இதுதான் 5 எதிரெண். பட் கேள்வி இது இல்லை. 5 எதிரெண் 6ன்னு கேட்கல, 6 எதிரெண் 5 இல்லை. இது வரைக்கும் பார்த்த கணக்கு எல்லாம் அப்படி தான் இருந்தது. புதுசாக என்ன கேட்குறாங்கன்னா, 2 எதிரெண் கேட்குறாங்க. 2 புள்ளிகளை கொண்ட பக்கத்திற்கு எதிர்பக்கம் என்ன? 5 எதிரெண் 6ன்னு ஆகிப்போச்சு. அப்போ அந்த 2மே இருக்க வாய்ப்பு இல்லை. கேள்வி 2 எதிரெண் கேட்குறாங்க. இந்த பகடை வச்சு பாருங்களேன், 2 எதிரெண் 4 இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதான் ஒரு பக்க நம்பராக வந்துருச்சு இல்லையா? அப்போ 5ம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பில் நம்பராக எழுதுகிறேன். 6ம் இல்லை, 4ம் இல்லை. சரி, அப்போ வேறு எது தான் இருக்க முடியும்? 2 எதிரெண் எதுவாக இருக்க முடியும்னா இந்த 2ல் ஒன்று தான் இருக்க முடியும். ஒன்று 1 இருக்கணும் அல்லது 3 இருக்கணும். இந்த 2ல் ஒன்று நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் கொஞ்சம் ட்விஸ்டடான டைஸ். கேள்வி 2 புள்ளிகளுடைய எதிரெண் பார்க்கணும், பதிலும் தெரிஞ்சு போச்சு. 1 இருக்கணும் அல்லது 3 இருக்கணும். அது 1 3 எப்படி பார்க்குறது? அதுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, பதில் சைடில் எழுதி வச்சுங்க, மறந்து போயிடும். 2 எதிரெண் 1 இருக்க முடியணும், இல்லாட்டி 3 இருக்கணும். இதுதான் கெஸ்ஸு. 5 எதிரெண் பார்த்துட்டோம், அது 6. இவ்வளோ தான் நமக்கு தெரியும், வேறு விஷயம் தெரியாது. இதை வச்சு எப்படி சார் பார்க்குறது? பார்க்க முடியாது. என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த ரெண்டாவது பகடை இருக்கு இல்லையா, ரெண்டாவது பகடையோ முதல் பகடையோ 2 பக்கமே காமனாக வர மாதிரி ஒரு உருட்டணும். எப்படி சார்? இங்கே பாருங்க 5 இருக்கா, அதாவது இந்த பக்கம், அதாவது வலது பக்கம் சைடில் பார்க்குறப்ப 5 இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டாவது பகடையை அதே மாதிரி பெரட்டணும். பெரட்டினா அதே ஸ்ட்ரக்சரில் வந்துடும், இப்படி வந்துடும். கவனிங்களேன், தோராயமாக அரைஞ்சிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 இருக்கு இல்லையா, அது இந்த பக்கமாக கொண்டு வந்துடுங்கன்றாங்க. இந்த மேலே இருக்கிறத கீழே இங்கே கொண்டு வந்துடுங்கன்றாங்க. அப்படி கொண்டு வந்து எப்படி இருக்கும், அந்த 5 இங்கே இருக்கும். நான் ஒரு கற்பனைக்கு வரைகிறேன் பாருங்கள்.
ஸோ அப்படி திரும்பிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு என்ன ஆயிரும், அதுக்குள்ளே ஓடிடும். ரைட்டுங்களா? அப்போ இந்த கீழ் பாகத்தில் அந்த ரெண்டு வந்து நிற்கும். கரெக்டாக? அது இருக்கட்டும். அப்படி கீழ் பாகத்தில் ரெண்டு வந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது கேள்வி. அது இருக்கு, அது இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், இந்த முதல் பகடையை பாருங்கள், கரெக்டாக இங்கே இந்த பக்கம் கரெக்டாக 5 நிற்கிது, இங்கே இந்த பக்கம் 5 இருக்குது. இந்த மாதிரி காமனாக ரெண்டு பக்கம் 5 5 ஒரே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன சார் ஷார்ட்கட்டு? அதாவது இந்த பகடையுடைய அமைப்பும் பார்க்குறதுக்கு இந்த பகடை அமைப்பும் ரெண்டுமே சேமாக வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்துக்கு ஒரு முறை மட்டும் கூர்ந்து கவனிச்சா புரிஞ்சிடும். நல்லா கவனிங்களேன். 5 எதிரின்னு 6 பார்த்துட்டோம். 5 பக்க எண்கள் 3,1, இன்னொன்றில் 2,4. அப்போ நம்ம கேள்வி 2 நேருன்னு கேட்குறப்ப இந்த 4 எதிரெண்ண இருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா பக்க நம்பராக வந்துருச்சு. அப்போ அது வாய்ப்பு கிடையாது. மீதி இருக்கக்கூடிய இந்த 2ல் ஒன்று 3 இருக்கணும், இல்லை 1 இருக்கணும். இதுதான் கேள்வி. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பகடையை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும். எந்த பகடை ரொட்டேட் பண்ணுறா சார்? ரெண்டாவது பகடை ரொட்டேட் பண்ண முன்னாடி சொன்னேன், அது கூட அவ்வளோ செட் ஆகலை. முதல் பகடை ரொட்டேட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். என்ன சார் பண்ணணும்? இங்கே பாருங்கள், அந்த ரெண்டாவது பகடையில் மேலே 5 இருக்கா, அந்த மாதிரி இது மேலே ரொட்டேட் பண்ணி பாருங்கள். மேலே ரொட்டேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 5 மேலே போயிடுச்சுன்னா இந்த 3 எங்கே வந்து உட்காரும்னா இங்கே வந்து உட்காந்துக்கும். கரெக்டாக? அதாவது இந்த 5 மேலே போயிடும். அப்போ இந்த பக்கத்தில் என்ன வந்து உட்காரும்னா இந்த 3 இங்கே வந்து உட்காந்துக்கும். அதே பக்கத்தில் 3 இங்கே வந்து உட்காரும். இப்போ கவனித்து பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. டாப்பில் ரெண்டுமே 5 தான். ஏன்னா ஒரே ஒரு உருட்டுனதுனால 2 பக்கமே 5 5 நீங்கள் மாற்றினதுனால இந்த சைடு பக்கம் பார்க்குறப்ப ஒரு இதில் 2, இன்னொன்றில் 3 வரும். இந்த மாதிரி காமனாக ஒரே ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எது 2 சைடில் இருக்கோ அந்த 2 தான் அதுக்கு எதிர். அப்போ பார்க்குறப்ப 2 நேர் 3 தான் இருக்க முடியும். புரியும் நினைக்கிறேன். ரைட்டுங்களா? இன்னொரு கணக்கு பார்த்தா புரிஞ்சிடும். கண்டிப்பாக இதை ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். அதில் இது கண்டிப்பாக இந்த மாடல் தான் 1 2 இருக்கும். அப்போ திரும்ப என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ஒரு முறை ரொட்டேட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. இதில் வேறு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 4 பகடை, 2 பகடை பார்த்துட்டோமா, நம்ம 3 பகடை போயிடுவோம். 4 பகடை அடுத்து பார்க்கலாம். 3 பகடை கணக்கு ஒன்று பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3 பகடை கணக்கு ஒன்று. அந்த 2 பகடையில் ஒன்று அந்த கடைசியாக பார்த்த மாடல் மட்டும்தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டு. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போ கண்டிப்பாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பகடையின் 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை பொறுத்து பகடையின் எண் 2க்கு எதிர்ப்புலம் உள்ள நம்பரை கண்டுபிடிக்க. சரி, 3 பகடை என்ன சார் பண்ணுறது? 2க்கு எதிர்னு கேட்டிருக்காங்க. சரி, கேட்கட்டும். நான் வழக்கம் போல் சொன்ன விஷயந்தான். 3 பகடைக்குமே காமனாக நம்பர் இருக்கான்னு பாருங்கள். 3 பகடைக்குமே காமனாக முதல்ல இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இதில் இல்லை. இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே இல்லை, நடுவில் இல்லை. அடுத்து இதில் 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, அதில் இல்லை. சரி, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 பகுதியுமே காமன் நம்பர் இல்லாதனால 2 பகுதி காமனுக்கு நம்பர் எடுத்துக்கலாம். முதல் இடத்துல இங்கே இருக்க மேலே டாப்பில் இருக்க 6 எடுத்துக்கலாம். 6 எடுத்துங்க. இப்போ இந்த பழைய கணக்கு தான், 2 பகுதி கணக்கு மாதிரி தான். இப்போ 6இன் எதிரின்னு தான் பார்க்க முடியும். 6 சைடு நம்பர் 1 4. ஓகே. அதே மாதிரி இங்கே 6உடைய சைடு நம்பர் 3 5. அப்போ கண்டிப்பாக இல்லாத நம்பர் 2 தான். அப்போ இதுதான் 6இன் எதிரின். மைண்டில் வச்சுக்கோங்க அப்படியே. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது பகுதியும் 3வது பகுதியும் பாருங்கள். அதில் ஏதாச்சும் காமன் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். 2வது பகுதி 3வது பகுதியில் காமன் நம்பர் இருக்கானா? இல்லை. சரி, முதல் பகுதியும் 3வது பகுதியும் பாருங்கள். அதில் ஏதாவது காமன் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். 1 இருக்குது. அப்போ அதோட எதிர்னு பார்க்கலாம். முதல் பகுதியில் சைடு நம்பர் பார்க்குறப்ப 4 6 இருக்குது. 4 6 சைடு நம்பர். அதே மாதிரி இந்த 3வது பகுதியில் பார்க்குறப்ப 1க்கு 4 2 சைடு நம்பர். சரிங்களா? இப்போ இல்லாத நம்பர் பார்க்குறப்ப 2 நம்பர் இப்போ வந்துடும். என்னென்ன நம்பர் வந்துடுது? 3 வரும், 5 வரும். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் அதில் எதிரெண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குது. 3வது 5வது இது ஏதாவது ஒன்று தான் 1இன் எதிரெண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. 1இன் எதிரெண்ணா 3ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம். இங்கே எழுதி வச்சுருக்கேன், இருக்கட்டும். கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். 2 எதிரன்னு கேட்குறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? இங்கே பாருங்கள், 6இன் எதிரன் 2ன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ 2இன் எதிரன் 6 தானே.
ஸோ ஒரே ஸ்டெப்பை முடிச்சிடலாம். ஒரே ஸ்டெப் முடிக்காமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்த பகுதிக்கு போயிடுவாங்க. அதனால் போயிடக்கூடாது தான் நான் ஒரு ஸ்டெப் போயிட்டு திரும்பி வந்து சொல்கிறேன். ரைட்டுங்களா? தவறு பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது. அப்போ இந்த 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் போன அவசியமே இல்லை. 3 பகுதியில் காமன் நம்பர் இல்லாதனால முதல் 2 பகுதிக்கு மட்டும் பார்க்குறீங்க. முதல் 2 பகுதிக்கு மட்டும் பார்க்குறப்ப காமன் நம்பர் 6. அந்த 6உடைய எதிரின்னு பார்க்குறோம் அப்படின்னா 6உடைய சைன் நம்பர் பார்க்குற முதல்ல 1,4, அடுத்ததில் 3,5. அப்போ இல்லாத நம்பர் 2. அப்போ 6இன் எதிரின் 2 கேட்டிருக்கிறது 2 எதிர் நம்பர் கேட்குறாங்க. அப்போ 6 முடிஞ்சு போச்சு. 3 பகுதி கொடுத்தாலும் 2 பகுதிக்குரிய கணக்குரிய எஃபர்ட் போட்டாலே ஆன்சர் வந்துடுது. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாருங்கள், புள்ளி வச்ச கணக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பகடையின் 3 வெவ்வேறு நிலைகளில் 2 புள்ளிகள் உள்ள பக்கத்திற்கு எதிர்பக்கம் 2 புள்ளிகள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ 2 புள்ளிகள் பார்க்குறப்ப நம்ம கண்ணு கூட என்ன பண்ணும், அந்த புள்ளியை மாற்றி வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பரை என்ன பண்ணிடுங்க, எழுதிடுங்க. 2, 4, 6, 5, 6, 1, 3, 4, 5. 3லேயுமே காமன் நம்பர் இதாக இருக்கான் பாருங்கள். அப்படி இருந்த மாதிரி தெரியல. கரெக்டாக இல்லை. இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ காமன் நம்பர் இல்லைப்பா. அப்போ வழக்கம் போல் முதல் 2 பகுதி எடுத்துங்க. முதல் 2 பகுதி எடுத்துக்கிறோம். எடுக்கிறப்ப காமன் நம்பர் 6 பார்த்தாலே தெரியுது. காமன் நம்பர் 6 அதுக்கு எதிரின்னு பார்க்க போகிறோம். ஸோ 6உடைய பக்க எண்கள் 2,4 போட்டுக்குங்க. 2வது பகுதியில் 1,5 போட்டுக்குங்க. இல்லாத நம்பர் 3 தான். அப்போ 6இன் எதிரின் 3, 3இன் எதிரின் 6. ஆனால் கேள்வி 2 தான் கேட்டிருக்காங்க, 2க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கண்டுபிடிக்க முடியாது. பட் இதை எழுதி வச்சுக்கோங்க. 6இன் எதிரின் 3 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 2வது பகுதியும் 3வது பகுதியும் பாருங்கள். இதில் தான் காமன் நம்பர் இருக்கானா இருக்குது. 5 5 இருக்குது பாருங்கள். 5 5 காமன். அப்போ 5இன் எதிரின்னு பார்க்கலாம். அதுக்கு ஐடியா இருக்கான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 1 6 நிற்கிது. இதில் 3 4 நிற்கிது. அப்போ இல்லாத நம்பர் 2. அப்போ 5இன் எதிரின் 2. அப்போ 2இன் எதிரின் 5 வந்துருச்சா? அப்போ மொதல் பார்த்தாலும் நமக்கு பதில் வரலாட்டி கவலை இல்லை. அடுத்த நம்பர் போகிறீங்க, அதில் பதில் வந்துருச்சு. ஸோ இப்போ 2இன் எதிரின் 5 தான். 5 இருக்கான் பாருங்கள், சி ஆப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி காமன் நம்பர்லேருந்து ஆரம்பித்து அதில் கரெக்டாக நமக்கு கேட்ச் ஆகலை அப்படின்னா அடுத்ததுக்கு போகணும். அடுத்ததில் ட்ரை பண்ணுறப்ப கிடச்சிடும். ஒருவேளை இதுலேயும் கிடைக்கல அப்படின்னா 3வது நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன் சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், 6இன் எதிரின் 3, 5இன் எதிரின் 2 அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் இன்னும் இல்லாத நம்பர் 2 தான் இருக்குது. 1 4. அப்போ 1இன் எதிரின் 4 தான் இருக்கும். ஒருவேளை கேள்வி 1இன் எதிரின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இது 2வது கண்டுபிடிச்ச உடனே 3வது நீங்களே கெஸ் பண்ணிடலாம். 1இன் எதிரின் 4ன்னு போட்டுடலாம். புரியுங்களா? ஸோ இந்த கணக்கில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கணக்குகள் இருக்குது, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். 4 பகுதி கணக்குகள் நான் நாளைக்கு நடத்துகிறேன். அதே மாதிரி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்யூ டால். நான் நடத்த கணக்கு புரியுதான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டால்.